நம்ம பைத்தன் ஃபங்க்ஷன்ஸ் ஆர்குமெண்ட்ஸ்லாம் பேசியிருக்கோம். இப்போ பைத்தனில் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் பற்றி பேச போகிறோம். பைத்தனில் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் ஸ்டேட்மெண்ட்டு. அது வந்து எங்கே யூஸ் ஆகும்னா இன்சைடு த ஃபங்க்ஷன். இப்போ ஒரு ஃபங்க்ஷன் எழுதுறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு ஃபங்க்ஷன் எழுதுறேன், இந்த இடத்துல ரிட்டர்ன் அப்படின்னு கொடுக்கலாம். அதான் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இது ஒரு ஃபங்க்ஷனாக இருக்கலாம், அந்த ஃபங்க்ஷனில் ரிட்டர்ன் அப்படின்னு சொல்கிறது. அப்போ பைத்தன் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் இஸ் அ ஸ்பெஷல் ஸ்டேட்மெண்ட் தட் இஸ் ஆர் தட் கேன் பி யூஸ்ட் இன்சைட் த ஃபங்க்ஷன். ஃபங்க்ஷனுக்கு உள்ளார நம்ம எழுதும். இது எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிட்டர்ன் யூஸ் டு சென்ட் த ஃபங்க்ஷன் ரிசல்ட். இந்த ஃபங்க்ஷனோட ரிசல்ட்டை யார் கால் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு அனுப்புறதுக்கு அனுப்பும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஹாய் அப்படின்னு நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க, எனக்கு அவுட்புட் வந்துடும் ஹாய் அப்படின்னு வந்துடும். ஸோ இட் ரிட்டர்ன்ஸ் யார் கால் பண்ணுறாங்களோ அங்கே வந்துடும். யார் கால் பண்ணுறாங்களோ அங்கே வந்துடும். ஸோ இந்த ரிட்டர்ன் வேல்யூ எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேன் பி எனி பைத்தன் ஆப்ஜெக்ட். எந்த பைத்தன் ஆப்ஜெக்டாக இருக்கலாம். எவ்ரிதிங் இன் பைத்தன் இஸ் அன் ஆப்ஜெக்ட். ஸோ யுவர் ஃபங்க்ஷன்ஸ் கேன் ரிட்டர்ன் நியூமரிக்கல் வேல்யூ ரிட்டர்ன் பண்ணலாம். நியூமரிக்கல் வேல்யூன்னு என்ன பார்த்துருக்கோம், நம்பர்ஸ் பார்த்துருக்கோம்ல, இன்ட்டு, ஃப்ளோட்டு, காம்ப்ளெக்ஸு, அதை ரிட்டர்ன் பண்ணலாம். யூசர் டிஃபைன் ஆப்ஜெக்ட்ஸை ரிட்டர்ன் பண்ணலாம். ஒரு கிளாஸ் ரிட்டர்ன் பண்ணலாம், ஃபங்க்ஷனை ரிட்டர்ன் பண்ணலாம், மாடியூலை ரிட்டர்ன் பண்ணலாம், பேக்கேஜை ரிட்டர்ன் பண்ணலாம், எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். You can omit the return value and use the bare return without any return value கொடுக்கலாம். இல்லைனா ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் ஒமிட்டே பண்ணிடலாம். ஆப்ஷனல் தான். நீ ஒரு ஃபங்க்ஷன் கண்டிப்பாக ரிட்டர்ன் பண்ணணும் அப்படின்லாம் கிடையாது. சரி, இப்போ ஒரு உதாரணத்துக்கு டேட்டா ரிட்டர்ன் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் எழுதுறேன். ரிட்டர்ன் 100 அப்படின்னு சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ டேட்டா அண்டர்ஸ்கோர் ரிட்டர்னை நான் கால் பண்ண உடனே என்ன பண்ணுன்னா இமீடியட்டாக 100 ரிட்டர்ன் பண்ணி இன்டூ 110 கொடுக்குறேன் பாருங்கள், எனக்கு அவுட்புட் 1000 மாறிடுச்சு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. டேட்டா அண்டர்ஸ்கோர் ரிட்டர்ன் அப்படின்னோடனே இந்த ஃபங்க்ஷன் கால் ஆகும். ரிட்டர்ன் எதை ரிட்டர்ன் பண்ணுது, 100. அப்போ இந்த 100 தான் இங்கே இருக்கும். இந்த இடத்துல இருக்க வேண்டியது 100 இன்டூ 10 அப்படின்னோன்னா 1000 அப்படின்னு வருது. இதே ப்ரோக்ராமில் நான் எழுதுகிறேன் டெஃப் டேட்டா அண்டர்ஸ்கோர் ரிட்டர்ன். நான் இந்த இடத்துல எக்ஸ்பிளிசிட் ரிட்டர்ன் போடல, அதுக்கு பதிலாக பிரிண்ட் போடுறேன். பிரிண்ட் ஆஃப் 100 அப்படின்னு கொடுக்குறேன். பிரிண்ட் ஆஃப் 100 அப்படின்னு கொடுத்துட்டேன். இப்போ டேட்டா அண்டர்ஸ்கோர் ரிட்டர்ன் அப்படின்னு கொடுக்குறவொன்னே எனக்கு பிரிண்ட் தான் பண்ணும். நீங்கள் டேட்டா அண்டர்ஸ்கோர் ரிட்டர்ன் இன்டூ 10 அப்படின்னு போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, பாருங்கள் அன்சப்போர்ட்டட் டைப் அப்படின்னு எரர் போட்டுருவோம். ஏன்னா இட் டஸ் நாட் ரிட்டர்ன். இது ஒரு ஃபங்க்ஷன் கால் தான் இந்த இடத்துல. பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன்ஸ் நடந்தது. இங்கே வந்து ஆப்ரேஷன் நடந்தது. சரி, எக்ஸ்பிளிசிட்டாக இதை நான் ரிட்டர்ன் அப்படின்னு கொடுத்துட்டேன். இப்போ நான் வந்து டெஃப் ரிட்டர்ன் மீ அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் எழுதுறேன். ரிட்டர்ன் அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ ரிட்டர்ன் மீ கால் பண்ணால் டஸ் நாட் ரிட்டர்ன் எனிதிங். அதனால தான் சொல்லுவோம் யூ கேன் எக்ஸ்பிளிசிட்லி யூஸ் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் வித் ஆர் வித்தவுட் எனி வேல்யூ. இஃப் யூ பில்ட் அ ஃபங்க்ஷன், நீங்கள் ஒரு ஃபங்க்ஷன் எழுதுறீங்க வித் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் without specifying a return value அப்படின்னு இருக்கப்ப then you will be implicitly return nothing. எதுவுமே ரன் பண்ணல, ரிட்டர்ன் பண்ணலன்னு அர்த்தம். ஓகே, எதுவுமே ரிட்டர்ன் பண்ணல. சப்போஸ் நீங்கள் இதில் ரிட்டர்ன் பண்ணுறீங்க, ரிட்டர்ன் அப்படின்னு பண்ணுறீங்க, இப்போ வந்து 10 அப்படின்னு ரிட்டர்ன் பண்ணுறீங்க. அப்போ ரிட்டர்ன் மீ அப்படின்னு நான் கொடுக்குறப்ப எனக்கு அவுட்புட் வந்து 10 வரும். யூ கேன் யூஸ் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட். நீங்கள் பாருங்கள், பிரிண்ட் ஆஃப் அப்படின்னு கொடுக்கலாம். பிரிண்ட் ஆஃப் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அந்த இடத்துல 10 பிரிண்ட் பண்ணும். நீங்கள் பாருங்கள், இங்கே ரிட்டர்ன்டு வேல்யூ ஏதோ ஒன்று கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. ரிட்டர்ன் RETU or
ரிட்டர்ன்டு வேல்யூ அப்படின்னு கொடுக்குறேன். லுக் ரிட்டர்ன்டு வேல்யூ 10. ஸோ இங்கே நீங்கள் வந்து எக்ஸ்பிளிசிட்டாக ரிட்டர்ன் பண்ணுறதுனால நீங்கள் +10 போடுறோன்னு வச்சுக்கோங்க. அப்போ 10 ரிட்டர்ன் ஆகிருக்கு, இங்கே ஒரு 10 ஆட் பண்ணுறோம், 20 பண்ணலாம். ஸோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு நம்ம ஒரு ஒர்க்கை கொடுத்து மீண்டும் அதை ரிட்டர்ன் பண்ணுறோம். அது மாதிரி அதுதான் ரிட்டர்ன் அப்படின்றதுக்கான ஒரு இன்னொரு சின்ன எக்ஸாம்பிள் பார்ப்போம். டெஃப் ரிட்டர்ன் மை டேட்டா. இந்த ஃபங்க்ஷன் பேர் ரிட்டர்ன் மை டேட்டா x, y, z அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ ரிட்டர்ன் x + y + z அப்படின்னு கொடுக்குறேன். அப்போ ரிட்டர்ன் மை டேட்டா கால் பண்ணுறப்ப 10, 11, 12 அப்படின்னு கொடுக்குறப்ப எனக்கு 3 கூட்டி 33 ரிட்டர்ன் பண்ணிடுச்சு. இது ரிட்டர்ன் பண்ணுது. ஸோ தேர் இஸ் அ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ரிட்டர்ன் அண்ட் பிரிண்ட். லிசன், இப்போ நான் வந்து பிரிண்ட் கொடுக்குறேன். எக்ஸ்பிளிசிட்டாக தெரிஞ்சுக்கோங்க. பிரிண்ட் இஸ் ஒன்லி பிரிண்ட் த வேல்யூ. பாருங்கள், இப்போ ரிட்டர்ன் மை டேட்டா அப்படின்னு கொடுத்த உடனே ரிட்டர்ன் மை டேட்டா 10, 11, 12னா 33ன்னு பிரிண்ட் பண்ணுது. இங்கே பாருங்கள், பிரிண்ட் பண்ணுது. திஸ் இஸ் பிரிண்டிங். பட் ரிட்டர்ன் அப்படின்னு இருக்கப்ப எங்கே கால் பண்ணுமோ அந்த இடத்துக்கே ரிட்டர்ன் பண்ணும். இப்போ பாருங்கள், நான் திருப்பியும் ஃபங்க்ஷனை வந்து பிரிண்ட்டுக்கு பதில் நான் என்ன பண்ணுறேன், ரிட்டர்ன் அப்படின்னு கொடுத்துட்டேன். அப்போ நான் வந்து ரிட்டர்ன் மை டேட்டா அப்படின்னு கொடுக்குறேன். இங்கே வந்து 10, 11, 12 அப்படின்னா 33 அப்படின்னு வந்துடுமா. ரிட்டர்ன் பண்ணுறேன்னா இங்கே ரிசல்ட் ஈக்குவலண்ட் அப்படின்னு சொல்கிறேன். யூ மே நாட், இங்கே ரிட்டர்ன் பண்ணியிருக்கு, சம் பண்ணி இங்கே ரிட்டர்ன் பண்ணியிருக்கு. ரிட்டர்ன் பண்ண வேல்யூ இங்கே தான் இருக்கும். அது எங்கே அசைன் ஆகிருக்கு, ரெஸ்ஸில் அசைன் ஆகிருக்கு. அதனால தான் எக்ஸ்பிளிசிட்டாக பிரிண்ட் ஆகலை. இப்போ நீங்கள் பிரிண்ட் ரெஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் வரும். புரியுதுங்களா? ஸோ இங்கே இருக்குது அப்படின்னு ப்ரூஃப் பண்ணுறதுக்காக தான் நான் இங்கே ஒரு ஆப்ஜெக்டில் அசைன் பண்ணி காட்டினேன். இதுதான் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இன்னொரு சின்ன எக்ஸாம்பிள் பார்க்கலாம். டெஃப் கெட் டேட்டா நேம், ஏஜ், சிட்டி அப்படின்னு கொடுக்குறோம். ரிட்டர்ன் நேம் கொடுக்குறேன், ரிட்டர்ன் ஏஜ் கொடுக்குறேன், ரிட்டர்ன் சிட்டி கொடுக்குறேன். இப்போ கெட் டேட்டா ஆஃப் இப்போ கொடுத்தோன்னே எனக்கு என்ன அவுட்புட் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேம் மட்டும்தான் ரிட்டர்ன் ஆகும். ஏன் இதெல்லாம் ரிட்டர்ன் ஆகலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிட்டர்ன் அப்படின்றது கண்ட்ரோலே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடும். ஃபங்க்ஷன் கால் பண்ணுறோம், வேல்யூலாம் பாஸ் ஆகுது. ரிட்டர்ன் நேம் அப்படின்னா த ஃபங்க்ஷன் கண்ட்ரோல் வில் பி ட்ரான்ஸ்ஃபர் டு த கால்டு ஏரியா. இந்த கால்டு ஏரியாவுக்கு வந்துருச்சு. அதனால தான் சதீஷ் மட்டும் பிரிண்ட் ஆகுது. இந்த 2 ஸ்டேட்மெண்ட்டும் அன்ரீச்சபிள் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். கம்பைலர் ரீச்சே ஆகாது இந்த இடத்துல, அன்ரீச்சபிள் ஸ்டேட்மெண்ட். அப்போ மல்டிபிள் வேல்யூஸ் ரிட்டர்ன் பண்ணோம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்படி போட முடியாது. அதுக்கு பதில் கோட் எழுதுறப்ப ரிட்டர்ன் நேம், ஏஜ், சிட்டி இப்படின்னு கொடுத்துக்கலாம். இப்போ நான் கெட் டேட்டா கால் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், ஒரு டப்புலாக ரிட்டர்ன் பண்ணும். ஸோ நீங்கள் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா யூ கேன் ரிசீவ் த டேட்டா லைக் திஸ். டேட்டா அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ டேட்டானா டப்புலாக இருக்கும். யூ கேன் ஐட்ரேட் த டேட்டா as it is for I in data. ஐட்ரபிள் தானே டப்புல்லாம். டப்புளுக்கு தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன், நல்லா பாருங்கள் ஐட்ரபிள் ஆயிடுச்சு. இல்லைனா நீங்கள் சிம்பிளாக எப்படி கூட பண்ணலாம். டேட்டா வந்து எப்படி, அப்போ டேட்டா ஆஃப் 0, டேட்டா ஆஃப் 1 இப்படி கூட ஐட்டம், டேட்டா ஆஃப் 2 அப்படின்னு கூட ஐட்டம். இல்லை நான் வந்து ஒரு ஃபங்க்ஷன் எழுதியிருக்கேன், நல்லா அப்சர்வ் பண்ணுங்கள், ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். நான் ஒரு ஃபங்க்ஷன் எழுதியிருக்கேன், இதே கெட் டேட்டா ரிட்டர்ன் பண்ணுற மல்டிபிள் ஸ்டேட்மெண்ட் ரிட்டர்ன் பண்ணுது ஒரு ஃபங்க்ஷன் எழுதியிருக்கேன். அப்போ நான் வந்து இங்கே நேம், ஏஜ், சிட்டி அப்படின்னு கொடுத்துட்டு கூட எனக்கு அப்ளை பண்ணலாம். கெட் டேட்டா ஸோ நேமில் எனக்கு என்ன வந்திருக்கும், ஏஜில் என்ன வந்திருக்கும், சிட்டியில் வந்திருக்கும். ஸோ இங்கே வந்து அன்பேக் ஆகிடும். ஸோ இதுதான் ரிட்டர்னிங் மல்டிபிள் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஆல் த ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் கான்செப்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விச் இஸ் ரிசைட் வித்தின் த ஃபங்க்ஷன். ஃபங்க்ஷனுக்குள்ளார மட்டும்தான் இருக்கணும். ஃபங்க்ஷன்றது ஒரு பிளாக் ஆஃப் கோடு தான். நான் இப்போ வந்து ஒரு இஃப் எழுதுகிறேன், x = 10 அப்படின்னு எழுதுகிறேன். இஃப் எக்ஸு லெஸ் தென் 2 அப்படின்னு எழுதிட்டு இங்கே ரிட்டன் அப்படின்லாம் கொடுக்க முடியாது. ரிட்டன்
ரிட்டன் ஏதோ ஒன்று ஃபால்ஸ் அப்படின்னு ஏதாவது ஒன்று கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. பாருங்கள், ரிட்டன் அவுட் சைடு த ஃபங்க்ஷன் தான் எரர் வரும். ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, யூ கேன் யூஸ் த ரிட்டன் ஒன்லி வித்தின் த ஃபங்க்ஷன் பாடி. வேறு எந்த பிளாக்குக்குள்ளாரையும் நீ ரிட்டன் யூஸ் பண்ணக்கூடாது. நல்லா புரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ ரிட்டன்ஸ் ஆர் யூஸ்ட் வித்தின் த ஃபங்க்ஷன். வென் யூஸ் ரிட்டன் அவுட் சைட் த ஃபங்க்ஷன் ஆர் மெத்தட், அது என்ன எரர் வரும்? சின்டெக்ஸ் எரர் வரும். அது என்ன எரர் வரும்? சின்டெக்ஸ் எரர் வரும். அது என்ன பண்ணும்? டெல்லிங் யூ தட் த ஸ்டேட்மெண்ட் கேன் பி அவுட் சைட் ஆஃப் த ஃபங்க்ஷன். ஃபங்க்ஷன் விட்டு வெளியே எழுதக்கூடாது அப்படின்னு சொல்லும். ஓகே, ஸோ இதுதான் வந்து ரிட்டன் ஃபங்க்ஷன் ரிட்டன் அப்படின்றதுக்கான ஒரு சின்ன எக்ஸாம்பிள். ஓகேவா? ரிட்டன்னா என்ன, எப்படி மல்டிபிள் ரிட்டன் பண்ணணும், ரிட்டனுக்கும் பிரிண்ட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸு, எப்படி எக்ஸ்பிளிசிட் ரிட்டன், எதுவுமே ரிட்டன் பண்ணலைன்னா நன்னு, ரிட்டன்னா எப்படி அப்படின்றத கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். சரியாக வாட்ச் பண்ணுங்கள். இன்னும் சில விஷயங்கள் ரிட்டன் பற்றி பேசுவோம், ஃபங்க்ஷன் ரிட்டன் பற்றி.